இரவு நேரத்துல வானத்துல ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம எல்லாருமே பார்க்கறது உண்டு. பார்க்கறதோட அது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ரசிக்கிறதும் உண்டு. ஆனா ஒரு கவிஞருடைய பார்வையில அந்த நட்சத்திரங்கள் எப்படி தெரியுது, அந்த நட்சத்திரங்களை பார்த்து அவருடைய கற்பனைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தன்னுடைய கவிதை வாயிலா அழகா வெளிப்படுத்தி இருக்கிறாரு தமிழ்மொழி அவர்கள். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு கவிஞர் தமிழ்மொழி அவர்கள் எழுதிய மீன்கள் கவிதை பற்றி. தமிழ்மொழி அவர்களுடைய குறிப்புகள், மீன்கள் கவிதைக்கான பொருள், இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் UN அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. கவிஞர் தமிழ்மொழி. இவருடைய இயற்பெயர் சின்னையா விசயரங்கம். இவருடைய காலம் 1924 முதல் 1965 வரை ஆகும். தன்னுடைய கவிதைகள் மூலமா பாரதிதாசனிடம் பாராட்டுகளை பெற்றவர் இவர். கவிதை, கதை, கட்டுரை, திறனாய்வு, மேடை நாடகம், குழந்தை பாடல்கள் என பல இலக்கிய படைப்புகளை படைத்துள்ளார். இவரது படைப்புகள் பொது உடைமை, திராவிடம், தலித்தியம் இவற்றை பேசுவதா இருக்கும். கவிதையை பார்த்திடலாம். மீன்கள். அந்தி நிலா பார்க்கவா. வான்கடல் தோன்றிடும் முத்துக்களோ, ஏழை வாழும் குடிசையின் பொத்தல்களோ, மாநில மீதில் உழைப்பவர்கள் உடல் வாய்ந்த தழும்புகளோ அவைகள். செந்தமிழ் நாட்டினர் கண்கள் எல்லாம் அங்கு சேர்ந்து துடித்து கிடந்தனவோ, சொந்த உரிமை இழந்திருக்கும் பெண்கள் சோக உணர்ச்சி சிதறல்களோ, இரவெனும் வறுமையின் கந்தல் உடைதனில் எண்ணற்ற கண்களோ விண்மீன்கள், அருந்த கூலின்றியே வாடுபவர் கண்ணீர் அருவி துளிகளோ வான்குன்றிலே, காலம் எழுதும் எழுத்துக்களோ பிச்சைக்காரர் இதயத்தின் விம்மல்களோ, நீல கண்ணாடியின் கோட்டையிலே மின்னல் நெளிவை இறைத்திட்ட அற்புதமோ, வெயில் அரசாங்கம் வாட்டிடினும் இருள் வேலி கட்டி இங்கு வைத்திடினும், பொய்யில் தொழிலாளர் எண்ணமெல்லாம் அங்கு பொங்கி குமரி இறைத்தனவோ. கவிதைக்கான பொருள் என்னன்னு பார்க்கலாம். வானம் அப்படிங்கிற ஒரு பெரிய கடல்ல இருக்கக்கூடிய முத்துக்களா இந்த விண்மீன்கள் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல ஏழை மக்கள் வாழக்கூடிய குடிசையில நிறைய பொத்தல்கள் இருக்கும், அதாவது ஓட்டைகள் இருக்கும், அந்த ஓட்டைகள் தான் இந்த விண்மீன்களா அப்படிங்கிறாரு. இல்ல ஏழை மக்கள் உழைத்து அவங்களுடைய உடம்புல உண்டான காயங்களா இருக்குமோ இந்த விண்மீன்கள் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுடைய கண்கள் எல்லாமே வானத்துல போய் துடித்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம தங்களுக்கு சிந்திக்க தெரிஞ்சும் கூட தங்களுடைய உரிமையை இழந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுடைய உணர்ச்சி சிதறல்களா இந்த விண்மீன்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இரவு நேரத்துல இருட்டு எவ்வளவு கொடுமையா இருக்குமோ அதே மாதிரி ஏழை மக்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே வறுமைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த வறுமையினால அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள் கூட கந்தல் ஆடையா இருக்குமா. அந்த கந்தல் ஆடையில இருக்கக்கூடிய துளைகள் தான் இந்த விண்மீன்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. குடிக்கிறதுக்கு கூழ் கூட இல்லாம வறுமையில இருக்கிறாங்க இந்த ஏழை மக்கள். அவர்களுடைய கண்ணீர் துளிகள் தான் இந்த விண்மீன்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கவிஞர் தமிழ்மொழி அவர்கள். மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்தின் நிகழ்வுகளையும் எழுதி வைத்த எழுத்துக்களா இந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றன. வளர்ச்சியிலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்த நாடு இந்த நாடு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட நம்ம நாட்டிலையும் பிச்சைக்காரர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அவங்க அனுபவிக்கக்கூடிய வலியும் வேதனையும் தான் இந்த விண்மீன்களா தெரியுதோ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல ஒரு நீல கண்ணாடியால செய்யப்பட்ட ஒரு பெரிய கோட்டையில மின்னல்கள் அடிக்கடி வந்து போனதுனால ஏற்பட்ட ஒளி கீற்றுகளா இருக்குமோ இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இரவு நேரத்துல மட்டுமின்றி பகல்லையும் கூட நட்சத்திரங்கள் வானத்துல இருக்கிறது உண்டு. ஆனா வெயில் அப்படிங்கிற ஒரு அரசாங்கம் வானத்தை சூழ்ந்து இருக்கிறதுனால இந்த நட்சத்திரங்கள் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியறது கிடையாது. அது போலதான் இந்திய ஆட்சி முறையிலையும் ஏழ்மையில வாழக்கூடிய மக்களுடைய நிலை யாரு கண்ணுக்கும் தெரியறது இல்ல. அவங்களுடைய வாழ்க்கையும் மங்கி போன மாதிரி தான் இருக்குது. பகல்ல விண்மீன்கள் தெரியலனா கூட இரவு பகல் என எப்போதுமே வானத்துல அதனுடைய குணம் மாறாம அதை ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும். அது போலதான் ஏழ்மையில வாழக்கூடிய மக்களுடைய நிலையும். அவர்கள் நேர்மையானவர்களும் கூட, பொய் இல்லாதவர்களும் கூட, தங்களுக்கு உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்காததுனால தாங்க இப்படி அடிமை நிலையில வாழ்ந்தாலும் கூட அவங்களுடைய நேர்மை எப்போதுமே தவறுறது கிடையாது. அப்படி வாழக்கூடிய இந்த ஏழ்மை தொழிலாளர்களுக்கும் மனதுல இருக்கக்கூடிய ஏக்கங்கள் ரொம்பவே அதிகம். அந்த ஏக்கங்கள் தான் வானத்துல விண்மீன்களா ஜொலிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. கவிஞர்களுக்கு பொதுநல உணர்வுங்கிறது இயல்பாவே இருக்கக்கூடிய ஒன்று. ஒரு தொழிலாளர் வர்க்கத்துடைய அடிமை நிலைய தன்னுடைய கவிதையில அழகா வெளிப்படுத்தியிருக்கிறாரு கவிஞர் தமிழ்மொழி அவர்கள். இது இவருடைய மனதை பாதித்த நிகழ்வுகளா கூட இருக்கலாம். தான் வாழ்ந்த காலகட்டத்துல ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய மக்களின் வறுமையான சூழலை தன்னுடைய
தன்னுடைய மீன்கள் கவிதை மூலமா ஆசிரியர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த பதிவு இதோட முடிவு பெறுது. மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் நான் சந்திக்கிறேன். நான் தமிழ்நதி.